Chennai Silks in Mega Summer Sale. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். NCBHின் பதிப்பாசிரியரும் எரிசக்தி துறையில் பணியாற்றியவருமான PK ராஜன் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த அமெரிக்கா ஈரான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான போர், மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா இவங்களுக்கு இடையிலான அந்த ஒரு உறவில் இப்போ கசப்பு தன்மை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஒரு உறவு, அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கும் அமெரிக்கா இவங்களுக்கு இடையிலான அந்த உறவு, அதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அமெரிக்கா ஈரான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான உறவு தொடக்கத்தில் எப்படி இருந்தது சார்? அது எப்படி மாறி வந்திருக்கு சார்? இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈரான் என்பது ஒரு மிக பழமையான நாகரிகம். எப்படி இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது காவிரி நாகரிகம், வைகை நாகரிகம், கீழடி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுபோன்று ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு பழமையான நாகரிகம் படைத்த நாடு ஈரானும். அதுபோல் துருக்கியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பழமையான நாடுகள். மற்ற மத்திய கிழக்கு நாடுகள், சவுதி அரேபியா, UAE, கத்தார், இவையெல்லாம் முதலாம் உலகப் போர் சமயத்தில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் உருவாக்கப்பட்ட நாடுகள் தான். இந்த பகுதியிலெல்லாம் மக்கள் பழங்குடிகள், அவங்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடியவர்களாக சிறு சிறு கூட்டங்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதுபோல் இல்லாது இப்போ ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நாகரிகம் படைத்த ஒரு நாடாக இருந்தது. பல்வேறு அரச பரம்பரைகள் அங்கு ஆட்சியில் இருந்தார்கள். இங்கு சேர சோழ பாண்டியர்கள் என்பது போல், இல்லை வட இந்தியாவில் பல்வேறு அரச குடும்பங்கள் இருந்தது போல் அரச குடும்பங்களுடைய ஆட்சி நடந்து வந்தது. முதலாம் உலகப் போருக்கு முன்பு ஈரானை தங்களுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று துருக்கியிலிருந்து ஆட்டோமன் பேரரசு என்பதும், ரஷ்யாவிலிருந்து ஜார் பேரரசு, அவர்கள் இருவரும் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டு வந்தார்கள். முதலாம் உலகப் போரின் போது இவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஈரான் ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் நெருக்கமான உறவு கொண்டது. ஸோ அந்த வகையில் துருக்கியிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் தப்பிப்பதற்காக ஆங்கிலேயர்களே தங்கள் வீட்டுக்கு உள்ளே விருந்தாளிகளாக அழைத்து வந்தார்கள். அவர்கள் எப்போதும் போல இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கும் அந்த பண்பை அவர்கள் காட்டினார்கள். 1908ஆம் ஆண்டே அங்கு எண்ணெய் எரிவாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதனால் பிரிட்டன் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உதவுவதாகவும் ஒரு பக்கம் பேசினாலும், அந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்தி கொள்வதற்காகவும் அவர்கள் மிகுந்த மதிநுட்பத்தோடு நீண்டகால நோக்கோடு ஈரானில் கால் ஊன்றினார்கள். பிறகு முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகு மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் புதிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட போது அவையெல்லாம் சுன்னி முஸ்லீம் நாடுகள், இது ஷியா நாடு. ஸோ அவர்களுக்கிடையே எப்போதுமே அந்த மத வேறுபாடு என்பது இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போர் செய்யும் அளவுக்கெல்லாம் அது போனதில்லை. ஏனென்றால் ஈரானிலும் சுன்னி முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், யூதர்களும் கூட இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அமைதியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த காலப்போக்கில் அங்கு ஒரு அரச பரம்பரைக்கு எதிரான மக்களினுடைய எழுச்சி ஜனநாயகத்துக்கான குரல் எழும்பி அவர்கள் மிகுந்த கல்வி அறிவு பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால் பலரும் ஐரோப்பாவுக்கு சென்று படிப்பது, அங்கு இருக்கும் நிலைமைகளை பார்ப்பது, அங்கு இருக்கும் ஜனநாயகத்தை புரிந்து கொள்வது என்பதோடு திரும்ப நாட்டுக்கு வரும் பொழுது அது போன்று ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு நாடாக தங்கள் நாடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லோருமே ஐரோப்பாவுக்கு சென்று இங்கிலாந்துக்கு சென்று படித்து திரும்பி வந்தவர்கள் தான். அதுபோல் குரல் எழும்ப ஆரம்பித்தது. அப்போது அந்த சமயத்தில் அங்கு பழைய அரச பரம்பரையின் கடைசியாக இருந்த ஒரு அரச பரம்பரையினுடைய இராணுவ ஜெனரலாக இருந்த ரஜா பல்லவி, ரஜா ஷா பல்லவி, ஷா என்றால் மன்னர் என்பது போன்ற பேர் திரும்ப திரும்ப ஒரே பேர் திரும்ப திரும்ப வரும். நம்ம இதில் எப்படி முதலாம் ராஜேந்திரன், ரெண்டாம் ராஜேந்திரன் வருதோ அது மாதிரி வரும்.
அவர் வந்து அவர்களை எல்லாரும் கவிழ்த்து விட்டு அவர் ஆட்சிக்கு வந்தார். ஸோ அந்த பஹ்லவி பரம்பரை என்பதனோட ஆட்சி அப்போது தான் ஆரம்பமானது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆங்கிலேயர்களோடும் பிறகு 2ஆம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு முன்னுக்கு வந்த அமெரிக்காவோடும் மிகுந்த நெருக்கத்தோடு இருந்தார்கள். பேரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தையும் அங்கே நாட்டில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த ஜனநாயகம் இந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் அளவுக்கு இல்லை என்பதனால் மேலும் மேலும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தன. இந்த இடத்துல தான் சார் என்னன்னா, அந்த சமயத்தில் ஈரான் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் மக்களுக்கு சுதந்திரமாக இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அதுக்கு பிறகான ஒரு ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு சில ஒடுக்குமுறைகள் இருந்து, குறிப்பாக பெண்களுக்கு வந்து அவங்க படிக்கிறதையோ இல்லை வெளியில் போகிறப்ப அவங்க அந்த ஹிஜாப் பண்ணிடணும், இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து நம்ம தொடர்ந்து செய்திகளிலும் பார்க்குறோம், அந்த மாதிரியான தரவுகள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மன்னரோட ஆட்சி காலத்தில் அதுக்கான சுதந்திரம் இருந்தது. பெண்களும் எல்லா வகையான செயல்பாடுகளை ஈடுபடுத்துக்கும் சரி, வேலைகளில் போகிறதுக்கும் சரி சுதந்திரம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது அந்த சமயத்தில் எந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் சார் அந்த நாட்டுக்குள்ளே வந்து இருந்தது? பெருமளவுக்கு ஒரு மேற்கு ஐரோப்பிய நாகரிகம், மேற்கு ஐரோப்பிய உடைகள், மேற்கு ஐரோப்பிய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை உட்கொண்டவர்களாக இருந்தார்கள். அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. துருக்கியிலையும் அது போல தான். துருக்கியிலையும் முஸ்தபா கமால் பாஷா அவருடைய ஆட்சியின் கீழ் அவர் மன்னர் பரம்பரை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு விதமான ஜனநாயகம் முழுமையான ஜனநாயகம் என்று நாம் சொல்ல முடியாது. முழுமையான ஜனநாயகம் எந்த ஒரு நாட்டிலையும் நம்ம அந்த கொள்கையை இனிமேல் தான் உலகத்தில் முழுமையான ஜனநாயகம் என்பது வர வேண்டும் என்று தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு மன்னர் ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது சில உரிமைகள் பெற்றவராக பாராளுமன்றம் இருக்கும், பாராளுமன்றத்தில் பேசலாம், இது போன்ற உரிமைகள் கொண்ட ஒரு நாடாக தான் துருக்கியும் மாறிச்சு, ஈரானும் மாறிச்சு. ஈரானில் இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பமான அதே 1920ஆம் ஆண்டுகள்லேயே ஈரான்லேயும் கம்யூனிஸ்ட் கட்சி, துருக்கியிலையும் ஆச்சு, ஈரான்லேயும் ஆச்சு. அவர்களுடைய தாக்கத்தின் காரணமாக ஒரு இடதுசாரி கருத்து என்பது பரவ ஆரம்பித்தது. ஸோ அந்த சமயத்திலெல்லாம் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருந்தது. கல்வி அப்போதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு 20% என்று நினைக்கிறேன், 20% பெண்கள் வந்து படித்தவர்களாக இருந்தார்கள். இது 1950 என்பதனால அந்த காலகட்டத்தில் இந்த நம்பர் வந்து ரொம்ப இந்தியாவோடலாம் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லது இந்தியாவை கூட அதிகமான அளவுக்கு கல்வி அறிவு பெற்றவர்களாக அப்போதே இருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கு வந்து ஒரு மொசாடாக் என்று ஒரு இடதுசாரி பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த 1950 என்று நினைக்கிறேன், 1947 1950 அவர் வந்து பிரதமர் ஆகிறார். 50 வருடம். அவர் வந்து ஒரு இடதுசாரியாக இருந்தார். நாட்டினுடைய செல்வ வளத்தின் பெரும்பகுதியான செல்வ வளம் என்பதும் வருவாயில் பெரும்பகுதி என்பதும் எண்ணெய் எரிவாயு துறையின் மூலம் வருகிறது என்பதனை கணக்கில் கொண்டு அவர் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை தேசிய உடைமையாக்கினார். ஸோ அது வந்து பிரிட்டிஷ் நிறுவனமாக இருந்தது, பாதிக்கப்பட்டதுனால பிரிட்டன் அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த மொசாடாக்கை சிஐஏவும் M15 எனப்படும் பிரிட்டனினுடைய உளவு நிறுவனம் இரண்டும் சேர்ந்து அவருக்கு எதிராக உள்நாட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு அவரை வந்து பதவி இறக்கம் செய்தார்கள். அவரை வீட்டில் சிறை வைத்தார்கள். அவருக்கு அடுத்தபடியாக நிதியமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு கம்யூனிஸ்டே, அவரை தூக்கிலிட்டார்கள். தூக்கிலிட்டது பிறகு திரும்பவும் அந்த பஹ்லவி பேரளவில் அவர் அரசராக இருந்தார். ஒரு இங்கிலாந்தில் இருப்பது போல் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி என்பார்கள். அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலான ராஜா இருப்பார், ஆனால் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பாராளுமன்றம் அதிகாரங்களை கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் சட்டங்களுக்கு அரசர் வந்து நம்ம ஜனாதிபதி ஒப்புதல் அளிப்பது போல, அல்லது சட்டம் சரியில்லை என்று நினைத்தால் மீண்டும் ஒரு முறை இதை மறு ஆய்வுக்கு அனுப்பலாம். அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்தது. அதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து பஹ்லவியை திரும்பவும் முன்பு போல சகல அதிகாரங்களும் படைத்த ஒரு அரசராக திரும்பவும் மாற்றினார்கள். அமெரிக்காவும் பிரிட்டனும் அதற்கு பின்னால் இருந்து இந்த பணியை செய்தார்கள். அதாவது இது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து எண்ணெய்க்காக எப்படி வெனிசுலாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்தினாங்களோ, கியூபாவில் எப்படி இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முயற்சிகள் போய்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு முயற்சி அப்போ ஈரான் நடந்தது. இன்னும் பல நாடுகளில் நடந்திருக்குது. இப்போ நம்ம ஈரானோட வரலாறு, ஈரானில் அது மாதிரி மொசாடாக்க பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த அரசரையே பதவியில் கொண்டு வந்து அமர்த்தினார்கள். பதவியில் கொண்டு வந்து அமர்த்தினால் அவருக்கு இப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. ஏனென்றால் எண்ணெய் வளம் என்பது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இல்லை.
ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அந்த நாட்டில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் கொஞ்சமாவது பயன் தருவதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பயன் முழுவதும் அமெரிக்க பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய புல்லுருவிகள் என்பார்கள் அல்லவா, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இது மட்டும்தான் பயன்பெற்றது. அதனால் அடித்தட்டத்தில் மட்டத்தில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பின, போராட்டங்கள் கிளம்பின. ஆனால் இதே சமயத்தில் அங்கே இருந்த ஷியா மத நிறுவனங்களும் அவர்களுக்குண்டு இருக்கக்கூடிய காரணங்களால் இவர்களை எதிர்த்தார்கள். அவர்களுக்கு இந்த மக்கள் முழுக்க முழுக்க மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரம் பண்பாடு இவற்றின் வழியில் செல்வது என்பது அவங்களுடைய அந்த கொள்கை சார்ந்து மக்கள் இந்த கொள்கைகளுக்குள்ளே இருக்கலையே அப்படிங்கிற அது அவர்களுக்கு ஏற்புடையதில்லை. எப்போதுமே ஒரு நாட்டில் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை மிக எளிதாக மத ரீதியாக அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம். இந்தியாவிலும் வட இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு சமமான ஒன்று தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த போராட்டத்தில் அவங்க முன்கை எடுத்துட்டாங்க. அதற்கு முன்பே அந்த மொசாடக்கை ஆட்சியை விட்டு இறக்கிய போது அந்த நாட்டில் இருந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் இவர்களை எல்லாம் அந்த புதிய அரசு, பகல்வி மன்னரது அரசு அவர்களை எல்லாரும் வேட்டையாடியது. பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளை கொண்டு தீர்த்தது. இதுபோன்று பல அவர்களுடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் காரணமாக மத நிறுவனங்களுக்கு வெளியில் இருந்த ஜனநாயக சக்திகள் என்பவை இவர்களால் அழிக்கப்பட்டு விட்டன அல்லது மிகவும் குறுக்கப்படுத்தப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. அந்த காரணத்தினால் மத நிறுவனங்களும் மதத்தின் தலைவர்களும் முன்கை எடுத்த பொழுது அவர்களுக்கு மாறாக ஒரு அறிவியல் பூர்வமான, ஜனநாயக பூர்வமான, ஒரு செக்யூலர் மதச்சார்பற்ற ஒரு தலைமை என்பது முன்னுக்கு வருவது என்பது இயலாமல் போய்விட்டது. உலகம் முழுவதும் பல இடங்களில் அமெரிக்காவின் தலையீடு இந்த பகுதியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அதற்கு பின்னர் நடந்த வரலாற்றையும் பார்க்கலாம். அது நம்ம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு வரப்ப நமக்கு தெரியும், இந்த இடங்கள்லாம் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல அங்கே தான் நடந்தது. அப்போ ஆனால் அதை யாரும் பெரிய புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிறப்ப தான் ஓகே, இதே ஒரு வாடிக்கையாகவோ இல்லை தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான்ல நடந்தது, வியட்நாம்ல நம்ம அதை பார்த்தோம், பல இடங்கள்லையும் அது போல நடந்தது. ஸோ அதனால் 1979 அமெரிக்காவினுடைய செல்வாக்கு, பிரிட்டனுடைய செல்வாக்கு, பக்லவியினுடைய செல்வாக்கு, இதற்கு எதிராக ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சி தான் இஸ்லாமிய புரட்சி. அந்த புரட்சியின் மூலம்தான் கொமேனி, இப்போ இருக்கிறவருடைய ஆசிரியர், அந்த பழைய கொமேனி அவருடைய தலைமையில் ஆட்சி வந்தது. அமெரிக்கர்களையும் பகல்வியையும் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு அவர்களுடைய ஆட்சி வந்தது. அவர்களுடைய ஆட்சி வந்த காரணத்தினால் ஒரு வகையில் அது அந்த நாட்டினுடைய எண்ணெய் எரிவாயு அதை முழுமையாக அந்த நாட்டினுடைய அவங்களுடைய தேசியமயமானாலும் எல்லா மக்களுக்கும் பயன் என்பது இன்று வரையில் வரவில்லை. அங்க இருக்கக்கூடிய மேல்தட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆனாலும் அமெரிக்கர்கள் பிரிட்டன் ஏகாதிபத்தியவாதிகள் கையில் இருப்பதை காட்டிலும் இது ஓரளவுக்காவது மற்றவர்களுக்கு பயனளிப்பதாக மாறியது. கொமேனி தன்னுடைய அந்த மத தீவிரவாதத்தை நாட்டின் சகல அம்சங்களிலும் அதனை பூத்துவதற்காக அவர்கள் பணிபுரிந்தார்கள். ஆனால் கல்வியை அவர்களால் தொட முடியவில்லை. கல்வி என ஏற்கனவே ஓரளவுக்கு கல்வி கற்ற மக்களாக இருந்தார்கள், பெண் கல்வியும் கூட. அதனால் கல்வியை அவர்கள் தடுக்கவில்லை. கல்வி மேலும் மேலும் அவர்கள் வளர்ச்சி பெற்றது. பெண்களுடைய கல்வி என்பது இந்தியாவை காட்டிலும் மேம்பட்ட நிலைமை என்பது தான் இருக்கிறது. பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக எல்லா துறைகளிலும் பெண்களினுடைய பங்கெடுப்பு என்பது தமிழகம் அளவுக்கு இருக்கும். இந்தியா அந்த அளவுக்கு இல்லை. தமிழகம் இல்லை, தமிழகத்தை விட அதிகமாகவே கூட அது இருக்கும். இது நம்ம ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்க்கக்கூடிய நேர்களுக்கு புரியறதுக்காக இந்த ஒப்பீட்டு நாம. ஆமாம். இப்போ நான் வேலை பார்த்த இடங்கள்ல, நான் ஈரானில் வேலை பார்த்ததில்லை. நான் வேலை பார்த்ததெல்லாம் மிடில் ஈஸ்டில், மத்திய கிழக்கு நாடுகளில், ஒமானில் இருந்தேன், ஷார்ஜாவில் இருந்தேன், தோஹாவில் இருந்தேன், அபுதாபியில் இருந்தேன். அந்த நிறுவனங்கள்லாம் ஈரான்லேருந்து வேலை பார்க்குறவங்களில் இப்போ பொறியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் 50% பெண்களாக இருப்பார்கள். இந்த கருப்பு புர்கா அதெல்லாம் போட மாட்டாங்க. தலையில் ஒரு ஸ்கார்ஃபு இருக்கும், சில பேர் அதையும் போட மாட்டாங்க. அங்கெல்லாம் துபாயிலெல்லாம்
அது வந்து இது இல்லை. இப்போ அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம் மாறிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம ஆமாம், அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஈரானிய பெண்களுக்கு அவர்கள் சொல்வது போல் அந்த புர்கா, அந்த முழு கருப்பு உடையெல்லாம் அங்கும் யாரும் வந்து ஒரு சிறு பகுதியினர் தான் அதனை போடுகின்றார்கள். அந்த பழமைவாத அப்படின்னு சிந்தனைகள்னு சொல்லலாம், அதை பின்பற்றக்கூடியவங்க என்ன விரும்பக்கூடியதுக்கான ஒரு சாத்தியம். ஆமாம், அது ஒரு சிறு பகுதி தான், அது ஒரு சிறு பகுதி தான். இந்த சமீபத்தில் பேர் மறந்துச்சு, நம்ம இங்கேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒர்க் பண்ண ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு வந்து எழுதினார். அங்கே இருக்கிற மசூதிகளில் இந்தியாவில் இருக்கும் கோயில்களை காட்டிலும் கூட்டம் குறைவு தான். மதத்திற்கு இந்தியாவில் இருக்கும் செல்வாக்கை காட்டிலும் ஈரானில் மதத்தினுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறைவு. ஆனால் தலைமை என்பது அவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால் அதுபோல் வெளியில் தெரிகிறது. அமெரிக்கர்கள் அந்த நாடே வந்து ஏதோ கருப்பு புர்காவுக்குள்ள, நாடே கருப்பு புர்காவுக்குள்ளே இருக்குது, யாராவது கருப்பு புர்காவுக்கு வெளியில் தலையை காமிச்சா வெட்டிடுவாங்க அப்படி என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்களுடைய நலனுக்காக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் கூறும் அளவுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள் இல்லை. அந்த மக்கள் எல்லா வகையிலும் உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் என்று சொல்லும்போது ஒரு பெண் அடுத்த ஜனாதிபதியாக வரலாமா என்றால் ஆக முடியாது. அதாவது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. பல விஷயங்களில் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு உரித்தான நவீன அம்சங்கள் என்பது இன்னும் வரவில்லை. பெண்கள் யாரும் ஆக முடியாது என்பது, அமெரிக்காவிலே இன்னும் இது வரைக்கும் பெண்கள் ஜனாதிபதியாக வரவில்லை என்பது உண்மைதான். தேர்தலில் கமலா ஹாரிஸ் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே எலெக்ஷனில் நிற்க முடியாது, எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஆமாம், எலெக்ஷனில் யாரும் போட்டியிடாச்சும் முடியும் ஒரு வேட்பாளரை, இங்கே அதுக்கான சூழ்நிலை இன்னும் வரல. ஆமாம், அங்கே வந்து ஓகே, மக்கள் தேர்ந்தெடுக்கலை, அவ்வளோதான். என்ன காரணத்தினாலேயோ மக்கள் தேர்ந்தெடுக்கலை, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து யார் வேண்டுமானாலும் 35 வயது நிரம்பிய யார் வேண்டுமானாலும் அடுத்த அதிபர் தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளர் என்று அறிவிக்கலாம். ஆனால் கடைசியாக வேட்பாளர் பட்டியலில் யார் யார் பேர் இருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொமேனி தான் தீர்மானிப்பார். கொமேனிக்கு பதிலாக இப்போ கொமேனி அவர் தான் தீர்மானிப்பார். அவர் ஒரு அவை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, அந்த அவையில் அவங்க தீர்மானிக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியாது, அவர் தான் தீர்மானிப்பார், மற்றதெல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஸோ 10 பேருன்னா அந்த 10 பேரில் 5 பேர் அவர் டிக் பண்ணார்னா அந்த 5 பேர் தான் கேண்டிடேட்டாக இறுதியாக வேட்பாளர் பட்டியலில் அவங்க தான் வருவாங்க, வாய்ப்பு இருக்குது. அவங்க அவர் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் வந்து உங்களை வந்து கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன் என்னையை வந்து ரிஜெக்ட் பண்ணாருங்கிறதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் பெண்கள் கேண்டிடேட்டாகவே வர முடியாது. ஸோ அது வேறுபாடு இருக்குது. தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது அது ஒரு 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 அது ஒரு கேட்டகரி. போதுமான அளவுக்கு ஜனநாயகம் இல்லை என்பதன் அறிகுறி தான், போதுமான அளவுக்கு பெண் முன்னேற்றம் இல்லை என்பதற்கான அறிகுறி தான். கேண்டிடேட்டாக விட மாட்டேன் அப்படிங்கிறது அதை காட்டிலும் இன்னும் பிற்போக்குத்தன்மையான ஒரு விஷயந்தான். அதுதான் நிலைமை. இது மாதிரி பல விஷயங்களில் வந்து இன்னும் வந்து பிரச்சனை இருக்குது என்பது உண்மை தான். பிரச்சனை எந்த நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லையா, இல்லை அமெரிக்காவில் இல்லையா, வேறு வேறு அளவுகளில் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இவர்கள் தங்களுடைய நோக்கத்துக்காக அந்த நாடே வந்து ஒரு இருண்ட கண்டம், இருண்ட நாடு என்பது போல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மை அல்ல. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம் சார். இப்போ இத்தனை தடைகள் போட்டுமே, இத்தனை ஆண்டுகள் வந்து ஈரானை தனித்து விட கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளியுமே, இந்த ஒரு போரின் போதும் அவங்க வந்து இத்தனை நாள் அவங்களுடைய நிலையை தக்க வச்சுக்கிட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது. அவங்கக்கிட்ட அந்த அறிவியலுமே சரி, அந்த தொழில்நுட்பமே சரி, அதுக்கான மருத்துவ உட்கட்டமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் வந்து அவங்க சிறந்து இருந்திருக்காங்க. சிறந்து இருந்ததுனால தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அதான் முன்னாடி சொல்லியது போல் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக துருக்கியையும் ரஷ்யாவையும், அவர்கள் 2 பேரரசுகள், அந்த 2 பேரரசுகளும் ஈரானிய மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து இவர்கள் அவர்களோடு போராடி வந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய இருப்பையில தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்பட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வில் பவருங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. இப்போ நம்மள மாதிரி இல்லை. நம்ம கடைசியாக எப்போ போற பார்த்தோம், தமிழ்நாட்டில் வந்து
தமிழ் அரசர்கள் தலைமையில் போருங்கிறது 1279 ஏதோ சோழ பேரரசு முடிவெற்றதுக்கு பிறகு 13வது நூற்றாண்டுல சோழ பேரரசு வீழ்ந்தது. அதுக்கப்புறம் பாண்டிய பேரரசு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் போருங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கல. சுதந்திர போராட்ட சமயத்தில் நடந்தது படை வீரர்களாக மற்றவங்ககிட்ட போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஐஎன்ஏல இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்து பணியாற்றியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. நீங்களாக போர் யுத்திகளை வகுத்து படை நடத்தி அது போன்ற அனுபவங்கள் நமக்கு இல்லை. அவர்கள் தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் முடிவு வரை அவர்கள் அதுபோல் வந்து அந்நிய ஏகாதிபத்திய அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிரான போர்களை நடத்தியவர்களாக இருந்தார்கள். அது வந்து ஒரு முக்கியமான காரணம். பிறகு கல்வியும் தொழில்நுட்பமும் போதுமான அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருந்தது. அவர்கள் இது போன்ற ஒரு நீண்ட காலத்துக்கு நாம் நம்முடைய காலில் தான் நின்றாக வேண்டும் என்பதனை புரிந்தவர்களாக இருந்தார்கள். அதற்கேற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்பத்தை அவர்கள் வளர்ச்சியடைய செய்தார்கள். பிறகு சர்வதேச அரசியல் நிலைமைகள் காரணமாக பல ஆண்டுகளாக, இப்போது ஒரு 25-30 வருஷங்களுக்கு மேலாக ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு ஒத்துழைப்பதாக இருந்த காரணத்தினால் அவர்களிடமிருந்து பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை அவர்கள் பெற்றார்கள். சொல்லப்போனால் இந்தியாவும் கூட ஈராக்குக்கும் ஈரானுக்கும் போர் நடந்த போதெல்லாம் ஈரானுக்கு இந்தியா பல்வேறு வகையில் உதவி புரிந்தது என்று தான் சொல்கின்றார்கள். ஈரானிய படை வீரர்களுக்கு இந்தியாவினுடைய இராணுவ பள்ளிகளில் அவர்கள் வந்து கற்றது என்பதெல்லாம் நடந்திருக்கிறது. ஸோ இந்தியா ஒரு நெருக்கமான நண்பனாக தான் இருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரியின் எதிரி நமக்கு நண்பன். அவங்க கொள்கை ரீதியா ரெண்டுமே வேறுபட்ட. அது இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையிலும் இல்லை, பல்வேறு காரணங்களால் வரலாற்று ரீதியாக தொடர்புகள் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கமான நண்பனாக இருந்ததை இப்போதான் கெடுத்திருக்காரு. இவருடைய புண்ணியத்தில் கெடுத்திருக்கிறார். உண்மையில் பார்க்க போனால் இந்தியா தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் அப்படிங்கிறது பலரோட கருத்தா இருக்கு. இந்தியா தான் அதற்கு தகுதி படைத்த நாடாக இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ மாறி இருக்கு. ஆமாம், இப்போ சமீபத்தில் தான் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இதுவாக தான் இருந்தது, அதற்கேற்றவாறு தான் இருந்தது. அவர்களும் அதுபோல் நண்பர்களாகத்தான் நம்மளை இப்போ வரைக்கும். போன வாரத்தில் வந்து இந்தியாவுக்கான ஈரான் தூதர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவை நண்பர்களாக தான் பார்க்குறோம், இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் சுங்கம் வசூலிக்க மாட்டோம், சுங்க கட்டணம் வசூலிக்க மாட்டோம், அவங்க ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம நாட்டையும் சரி நம்ம மக்களையும் சரி நண்பர்களாக தான் நண்பர்கள். சாதாரண மக்களே ஈரானியரோட பழகிய பிறகு தான் இருந்தது. அவர்களுக்கு இந்தியாவின் மீது மிகுந்த மரியாதையும் நட்பும் பாராட்டுபவர்களாக தான். சாதாரண மென் டு மென், அதாவது இண்டிவிஜுவல் டு அரசியல் தலைமைகளை தாண்டி மக்கள் அளவுலேயே வந்து ரொம்ப எனக்கு அவங்ககிட்ட பிடிக்காம இருந்த ஒரே விஷயம், என்னை வந்து இந்தியன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இந்துஸ்தானி அப்படிம்பாங்க. அவங்களும் சரி துருக்கியில் இருப்பவர்களும் அவர்களுக்கு வந்து இந்தியாவை குறிக்கும் பதம் என்பது இந்துஸ்தானி என்பது தான். அதுதான் எனக்கு வந்து இதுவாக இருந்தது. மற்றபடிக்கு அவர்கள் மிகுந்த நட்பு பாராட்டுபவர்களாக இருந்தார்கள். ஆண்கள் பெண்கள் அந்த வேறுபாடும் கிடையாது. பெண்களும் கூட சாதாரணமாக ஆண்கள் நட்பு பாராட்டுவது போல தான் பெண்களும் நட்பு பாராட்டுபவர்களாக இருந்தார்கள். இவர்கள் காட்டுகின்ற அந்த சித்திரம் என்பது முழுக்க பொய்யானதாக. ஸோ இது இந்த புதிய அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய தேவை, இதன் காரணமாக அவர்கள் செய்யும் காரியம்தான் இந்த ஒழிய மற்றபடிக்கு மக்கள் என்ற வகையில் ஈரானியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்குமே எந்தவித முரண்பாடும் இல்லை. நான் துபாயில் இருந்தேன். துபாயிலேருந்து நான் அமெரிக்காவுக்கு போகும்போது விசா வாங்கும்போதெல்லாம் பார்த்தா துபாயில் இருக்கிற அமெரிக்க கான்சுலேட்டில் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களில் ஒரு 80% ஈரானியர்கள் இருப்பாங்க, ஒரு 15% இந்தியர்கள் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து மிச்சம் ஒரு 5% 10%க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க வராங்க. தொடர்புங்கிறது அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது. அது வந்து இவர்களுடைய அரசியலுக்காக அவர்களை வந்து ஒரு ராட்சசர்களாக அரக்கர்களாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள்.
அங்கே இருக்கிற இஸ்ரேல் அதற்கு அவர்களுக்கென்று ஒரு காரணம். இதில் மத்திய கிழக்கோட அரசியல் பற்றி நம்ம பேசுகிறப்ப இஸ்ரேலுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய வகையிலான சில அரசியல் மாற்றங்களும் நடந்திருக்கு, இராணுவ ரீதியிலான சில பிரச்சனைகளும் அங்கே வந்திருக்கு. இஸ்ரேல் எப்படி ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நாடுகளோ The Chennai Silks in Mega Summer Sale. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை.